நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நம்மோடு சுக்குமமாக இணைந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். தினந்தோறும் வேதாத்திரிய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நார்வே டென்மார்க் மன்ற அறக்கட்டளைக்கும் அதனை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உறவுகள், நட்புகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். எனக்கு நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இந்நிகழ்வை தொகுத்து வழங்கும் அருள்நிதி பக்ரிதி அம்மா அவர்களுக்கும், துரியாதீத தவத்தை சிறப்பாக வழிநடத்திய அருள்நிதி நேசமல்லர் அம்மா அவர்களுக்கும், நன்றியுரை வாழ்த்து உரை கூறவிருக்கும் சுகந்தி அம்மாவிற்கும், உலக நல் வாழ்த்து பாட இருக்கும் பத்மினி அம்மா அவர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். தெய்வ நீதி வழிவாழ்தல் அப்படிங்கிறதுல நம்ம சிந்திக்க இருக்கோம். உலக சமாதான திட்டங்கள்ல 14 திட்டங்களை நமது அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி ஐயா அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல ஒண்ணுதான் தெய்வ நீதி வழிவாழ்தல். ஒழுங்கமைப்பு என்பதே நீதி வழிதான். மனிதனோட உடற்கருவிகளை கொண்டும் ஐம்புலன்களை கொண்டும் மன ஆற்றலின் தன்மைகளாக விருப்பு வெறுப்புகளை கொண்டும் செய்யும் செயல்கள் எல்லாமே இயற்கை நீதிக்கு ஒத்து இருக்கணும். ஏதேனும் முரணாக செயல் புரிஞ்சா அதிலிருந்து விளைவாக வருவது வலி, நோய்கள் முதலான வாழ்க்கை சிக்கல். இது மரண வரையிலும் நம்மை கொண்டு போகும். எல்லா சீரழிவுகளும் எந்த செயலும் இறையாற்றலுக்கு அதன் ஒழுங்கமைப்புக்கு முரணா இருக்க கூடாது என்பதுதான் தெய்வ நீதி வழிவாழ்தல். நாம இப்போ உடலுக்கு உணவு எடுத்துக்கிறோம், சாப்பிடுறோம். அது உடல் இயக்க ஒழுங்கமைப்பால என்ன ஆகுது? 7 தாதுக்களா மாறுது. ரசம், இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என தன்மாற்றம் அடைஞ்சு உடல் அமைப்பையும் அதன் இயக்க சீர்மையும் காக்குது. எனவே இந்த உணவின் தன்மாற்றமான 7 தாதுக்களாக மாறும் இயக்கத்திற்கு முரணாக நம்ம அளவுக்கு அதிகமா உணவு எடுத்துக்க கூடாது. உடல் அஜீர்ணம், அதாவது வயிற்று வலி, பேதி போன்ற உபாதைகள் ஏற்படும் அதிகமா எடுக்கும்போது. இது இறைநீதியான உடல் இயக்க தன்மைகளுக்கு முரணான செயலாக ஆகுது அதிக உணவை நம்ம எடுக்கும்போது. இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உலகில் உள்ள ஜீவ இனங்களிலும் நடைபெறும் எந்த இயக்கத்திற்கும் மனிதனுடைய செயல் முரண்பாடாத அளவுக்கு நம்ம புலன்களையும் உறுப்புகளையும் இயக்கி வாழ்றோம். அப்போ அது எப்படி இருக்கும்னா அளவு முறையோட இருக்கணும். ஆனால் உடல் சரியில்லை, இப்ப திடீர்னு நம்ம சாப்பிட்டது உடம்பு ஏத்துக்கல, இல்ல உடம்புல ஏதோ ஒரு மாற்றத்துக்கு வேண்டி ஒரு காய்ச்சலே வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? மாத்திரை மருந்து எடுத்துக்கிறோம். மருந்து என்பது நமது அடிப்படை தேவைதான். ஆனாலும் உடனே நம்ம அந்த மருந்த போட்டு என்ன பண்றோம்? இப்போ அஜீரண கோளாறு அப்படின்னா அந்த வாந்தி, பேதி இது வரும் நம்மளுக்கு. அத என்ன பண்றோம்? மாத்திரை போட்டு நிறுத்திரும். அது உடல்ல உடனே என்ன பண்ணுது? அந்த கழிவுகள் உடனே தங்கிருது அந்த மாத்திரை போடுறனால. இப்போ ஒரு 2, 3 முறைக்கு மேல போச்சுன்னா, நம்மளே என்ன பண்ணலாம்? உப்பும், சர்க்கரையும் 2 கலந்து ஒரு தண்ணி குடிக்கலாம். ஏன்னா, நம்ம உடம்புல தண்ணி சத்து குறையக்கூடாது. டீஹைட்ரேஷன் நம்ம உடம்புல இருந்துகிட்டு இருக்கணும். அதனால நம்ம அப்படி பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்றாங்க? இது வெளிய சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அடிக்கடி பாத்ரூம் போய் போய் பாடி டயர்ட் ஆகும்போது என்ன ஆயிருது? அது உயிருக்கே ஆபத்தாகும். அப்படி நம்ம அந்த அவேர்னஸ் இல்லாமயும் இருக்கக்கூடாது. மருத்துவம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களின் உள்ளுணர்வில் ஞாபகமான நம்ம அடுக்குகள்ல ஆ ஒ அது உறைஞ்சு இருக்குது. இப்ப நாய், பூனை கூட பாருங்க, நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும். உடல் சரியில்ல அப்படின்னு சொன்னா, அது சாப்பிடாது. அந்த உடல் கழிவ வெளியேத்துறதுல தான் இருக்கும். அது எப்படின்னா, அந்த அருகம்புல்ல கடிச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல ஆ அது அந்த உள்ள இருக்க அந்த விஷத்த வெளியில எடுத்துருது. அப்போ நாய், பூனைக்கு எப்படி இந்த அருகம்புல் சாப்பிடணும்னு தெரியுது? நம்ம சொன்னோமா, "நீ போய் இத சாப்பிடுன்னு." இல்ல. அதன் உள்ளுணர்வில் பதியப்பட்டுள்ள மருத்துவ குறிப்பு அந்த ஞாபகத்துல மேலடுக்குக்கு அதற்கு வழிகாட்டுது. அப்போ அந்த
5வது உயிரினமான அந்த விலங்குகளுக்கே அந்த அறிவு இருக்கும்போது, மனிதனாகிய நம்ம வந்து அலட்சியப்படுத்துறோம். இது வந்து நம்ம செயல் செஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, விளைவா வந்து வருது. ஆனா, மனிதன் வந்து சமூகமயமான போது, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உள்ளுணர்வின் பதிவுகள வந்து அழிச்சுட்டே வந்துட்டான். போனா போகட்டு. ஒண்ணும் பண்ணாது. நம்ம சாப்பிடலாம் அப்படிங்கிற அந்த அந்த உள்ள இருக்கிற அந்த இயற்கை நீதியோட பதிவ வந்து அழிச்சுட்டான். எனவே நமது வாழ்வில வந்து அமையும் நிலைகளுக்கேற்ப வந்து இயற்கையின் ஒழுங்காற்றல உணர்ந்தும், ஒத்தும் வாழ்வது தான் ஆறறிவு பெற்ற மனித இனத்தின் வாழ்க்கை அதாவது நியதியாகுது. உடலுக்கு உணவு உயிர் கொடுப்பது போல, உள்ளத்துக்கு வந்து அறிவு வந்து உயிர் உயிர் கொடுக்குது. எனவே, உள்ளம் உயிர்ப்புடனும், உணர்வுடனும் இருக்க முயற்சியும், பயிற்சியும் தான் வேணும். நம்ம அலட்சியம் செய்யாம, அந்த இனியாவது ஒவ்வொன்னையும் நம்ம முயற்சி பண்ணி செய்யணும். இயற்கை நீதியில வந்து ஞானக்களஞ்சியத்துல குடுத்திருக்க கவி, "ஊழ்வினையாம் கருவமைப்பு பதிவும், பின்னும் உருவெடுத்த பின் விளையும் பதிவும் கூடி, வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெற்று தேவை சூழ்நிலைக்கேற்ப தாழ்வு, உயர்வு எனும் எண்ணம் செயற்கையாக தலைக்கும். புகுவினை என்ற எழுச்சி ஈதே பிறப்பும் எவ்வினையும் தொடரும். ஒத்து எழும் அமைதி, இன்ப துன்பம் இயற்கை நீதி. இதுல நம்ம இவ்வளவு சொன்னதுல இந்த கவி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இறைவெளியின் ஆற்றல் வந்து காந்த ஆற்றல். காந்தம் என்ன? அது வந்து ஒரு சக்தி. அதை வந்து நம்ம வெறும் கண்களால பார்க்க முடியாது. இது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி. இரும்பை வந்து ஈர்ப்பது வந்து காந்தக்கல். காந்தம்னு தெரியும். அதே மாதிரி காயக்கல்பம் பயிற்சி பெற்றவங்களுக்கு தெரியும், நம் உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு மகத்தான சக்தியே இந்த காந்த ஆற்றல் தான் அப்படின்னு. நம்ம உடல்ல வந்து அணுக்கள அதாவது செல்கள வந்து ஈர்த்து பிடிச்சு வச்சிருக்குது. அதாவது ஆ இந்த காந்த அலைகள் வந்து 5 அலை இயக்கங்களா வந்து செயல்படுது. மோதுதல், பிரதிபலித்தல், சிதறுதல், ஊடுருவுதல், இரண்டிற்கும் இடையே ஊடாடுதல். இதுவே தான் என்னவாவும் இருக்குது? அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளுக்கும் இதேதான். எண்ணங்கள வந்து தோற்றுவிக்கும் மனமும் இதுதான். இதுவே தான் எப்படி இருக்கு? படர்க்கை நிலையில வந்து உயிராகவும் இயங்குது. இதுவே உடல்ல வந்து ஜீவகாந்தம், உயிராற்றல் அனைத்து பொருட்களிலும் ஊடுருவி தன்னுள் அனைத்தையும் ஊடுருவச் செய்யும் பாய்ம பொருளாவும் இருக்குது. இந்த பாய்ம பொருள் கருத்திற்கு மாத்திரம் எட்டக்கூடியதாக இருப்பதால் கருதுருவம்னு இதை வந்து சொல்றோம். இந்த பாய்ம பொருள் இறைநிலையின் படர்க்கை நிலையாகும். இறைநிலையில் அமைந்துள்ள வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளங்கள் 4மே பாய்ம பொருளிலும் இருக்குது. இந்த 4மே பெற்ற பெருவெளியே தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பேராற்றலான பாய்ம பொருள் எல்லா இடத்திலும், எல்லா பொருளிலும், எல்லா உருவிலும், எல்லா உயிரினத்திலும் நிரம்பி வந்து இருக்குது. இது அமைந்துள்ள இடம் வந்து இதன் சூழ்நிலைக்கு ஏற்றபடி மற்ற அ அதாவது பொருட்களோட தன்மைகளும் அலைகளாக அதன் மீது மோதும்போது உருவாகக்கூடிய விளைவுகளே செயல் விளைவு நீதி அப்படின்னு சொல்றோம். செயல் விளைவு நீதி எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட தவறின்றி அந்தந்த பொருளோட தன்மைக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப, உயிரினத்தின் அதன் உணர்ச்சிகள், அனுபவ பதிவுகளுக்கு ஏற்றபடி விளைவுகள் வந்து இன்பமாகவோ, துன்பமாகவோ, இல்ல ஊக்கமாகவோ, ஆக்கமாகவோ, வரவாகவோ, செலவாக கிடைச்சிட்டே தான் நமக்கு இருக்கும். இதுதான் வந்து இயற்கையோட நீதி. இயற்கையை மதித்து வந்து நம்ம வாழணும். இயற்கை எனும் இறையாற்றல் எல்லா இடங்கள்லயும், எல்லா செயல்கள்லயுமே நமக்கு வந்து இருந்துட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்துல அது அப்படிதான் இயங்கிட்டு இருக்குது. உயிரற்ற உயிருள்ள அனைத்தும் காப்பாற்றி வைப்பதுல கூட அது அன்பும் கருணையுமா வந்து விளங்கிட்டு இருக்குது. யாராக இருந்தாலும் இந்த ஆற்றல வந்து அலட்சியம் செய்தோ, அதனுடைய இயக்க நியதிகளுக்கு எதிர்ப்பாக செயல் செய்தாலும், அதே அளவு அவர்களுக்கு வீழ்ச்சியும், துன்பமும் ஏற்படும். அவங்களோட செயல் பதிவுகளுக்கு தக்கவாறு சமுதாயத்துல வந்து பொருத்தமான இடத்திலோ, அருகிலோ, தொலைவிலோ, மேலாகவோ, கீழாகவோ தக்கபடி நிறுத்தி வைக்கும் இந்த இயற்கை நீதி. அது எப்படின்னா, கனத்த பொருட்கள் மையத்திலும், லேசான பொருட்கள் விளிம்பிலும் இடத்தை அமைத்துக் கொள்வது போல அது இருக்கும். எப்படின்னா, இப்ப நம்ம இப்பத்த கிரைண்டர்ல நம்ம ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டும்போது, அரிசி, உளுந்தெல்லாம் ஆட்டும்போது, அந்த கனமான பொருள் வந்து நடுவுல தான் நம்ம உரல சுத்த சுத்த நடுவுலயே தான் அது போய் உட்காரும். அது ஆடி மாவா வரும்போது, அது லேசான தன்மையில என்ன ஆயிரும்னா, அந்த சைடு கல்ல சுத்தியும் சைடுல வந்துரும். அப்படிதான்
நல்ல பதிவுகளை உடைய கருமையங்கள் அதற்குரிய இடத்திலும், தீய பதிவுகளை உடைய கருமையங்கள் அதற்கான இடத்திலும் அமையுது. எனவே, அவரவர் செய்யும் செயல்களின் விளைவுகள் அவரவர்களை தக்க இடத்தில் வைக்கின்றதே தவிர, பிறர் ஏதேனும் செய்து ஒருவரை உயர்த்துவதோ, தாழ்த்துவதோ இல்லை. இது எல்லாம் ஒரே ஜென்மத்தில் முடிந்து விடுவதும் இல்லை. எத்தனை ஜென்மத்தின் பாவ புண்ணியமோ அது தெரியாது. ஆனா மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் துல்லிய சமதள சீர்மையோடு வாழ்வது அவசியம். அப்படி வாழும் மனிதன் தனது வாழ்வில், அறிவில், சமுதாயத்தில் மதிப்போடு என்றென்றும் உயர்ந்து கொண்டே இருப்பான். இந்த இறைநீதியை உணர்ந்து மதித்து ஒழுகி வாழும்போது அவனே ஜீவகாந்த தற்சுழலால் திணிவு பெற்ற கருமையமாகுது. இதுவே கருமையம். ஆகவே தான் மகான்கள் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்றும், என்னுள் இருந்து என்னை இயக்குபவனும் அவனே என்றும் சொல்றாங்க. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்லப்பட்டதும் கூட, "உன்னை செயலையும் செய்விப்பது நானே. நீ வெறும் கருவிதான். நீ உன் கடமையை செய். அதுதான் கர்மயோகம். அச்செயலின் தன்மை மற்றும் விளைவுகளைப் பற்றி வருந்தாதே. பலனை என்னிடம் விட்டுவிடு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முருகனுடைய பாடல் சொல்றது கூட அந்த திருப்புகழ்ல என்னன்னா, "ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இரங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற திருப்போருட் தனிமுதலே நாயேன் பிழைக்கின்றவாறு நீ பேசு" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, "நானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய். ஆனால் வினையேன் அழுதால் உன்னைப் பெறலாமே. தேனே, அமுதே, கரும்பின் தெளிவே, தித்திக்கும் மானே, அருளாய் அடியேன் உனை வந்து உருமாற" அப்படின்னு இதோட விளக்கம் சொல்லுது. அதாவது, நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அடியேன் உங்கட்ட வந்து நான் கேட்டேன்னு சொன்னா, எனக்கு அந்த தெய்வ நீதியாக இருந்து எனக்கு ஒரு வழிகாட்டு அப்படிங்கிறத சொல்றாங்க. வாழ்க வளமுடன். அது பேசிட்டே இருக்காங்க இடையில எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. "அரசன் அன்றே கொல்வான், தெய்வம் அதாவது தர்மம் நின்று கொல்லும்னு" சொல்லுவாங்க. மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் தவறு செஞ்சா உடனே தண்டனை கொடுக்கிறோம். ஆனா தெய்வம் உடனே தண்டனை வந்து கொடுக்காது. நியாயத்தையும், அநியாயத்தையும் பார்த்து தான் விளைவ வந்து கொடுக்குது. அநியாயம் அதாவது கெட்டது செய்பவன், நியாயம் நல்லது செய்பவன். எப்படி சொல்றோம்? கெட்டது செய்யறவன் வந்து வாழ்றதும், நல்லத செய்யறவன் சாகறதுமா இருக்குது இந்த உலகத்துல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு கதை, ஒரு கிராமத்துல வந்து ஒரு ராஜா வந்து இருந்தாராம். அவருக்கு வந்து அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள பார்த்தா ஒரு ஆசையாம். மனுஷனுக்கு தான் பெண் ஆசை, மண்ணாசை, பொன்னாசைன்னு இருக்கு இல்லைங்களா? அப்படி இவருக்கு வந்து பெண் ஆசை. இவர பார்த்தா அந்த ஊரு பெண்கள் எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்களாம். இந்த ராஜா பொழுதுபோக்கு நேரத்துல என்ன பண்ணுவாரா, ஆத்தங்கரையில உட்கார்ந்துட்டு, அங்க இருக்கிற மீன்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து உணவா வந்து பொரிய வந்து போடுவாராம். தினமும் நாள் தவறாம ஒரு ஒரு நாளும் இந்த ராஜா வந்து போட்டுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் இவருக்கு வந்து உடம்பு நல்லா இல்லாம படுக்கை ஆயிட்டாராம். அப்ப அந்த ஊரு பெண்கள் எல்லாம் இந்த ராஜா பிழைக்கவே கூடாது, சாகணும் அப்படின்னு இறைவன்கிட்ட வந்து முறையிடுறாங்களாம். ஆனா, அந்த மீன்கள் சொல்லுச்சாம், "இன்னைக்கு இரை போட வரலையே, என்ன ஆச்சு? இரை இல்லாம நாம எப்படி வாழ்றதுன்னு?" இந்த மீன்கள் கேட்டுச்சாம். அப்ப தெய்வம் சொன்னுச்சாம், "உயிர்கள் வாழ்வது இயற்கையோட நீதி. துன்பப்பட்டாலும், துன்பம் கொடுத்தாலும் வாழ்ந்தாக ஆகணும். இன்னும் கொஞ்ச காலம் அந்த மீன்கள் வந்து உயிர் வாழ வேண்டி இந்த ராஜாவுக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன்னு" சொன்னுச்சாம். அப்போ மனிதர்களாகிய நாம, நமக்கு துன்பம்னா உடனே அந்த துன்பம் கொடுத்தவங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு கணம் வந்து நம்ம நெனச்சுர்றோம். ஆனா, தெய்வம் சரியான நீதியை மட்டும் கொடுக்கும். ஆனாலும் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து கட்டாயம் திரும்பி நம்ம எல்லாருமே போகத்தான் போறோம்னு நம்ம மகரிஷி ஐயா சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது ரிட்டர்ன் டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். அது எப்போன்னு மட்டும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே நம்ம செயலுக்கு தகுந்த விளைவு வந்து கண்டிப்பா இந்த இறையில வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உடலிலே வந்து உயிர் சக்தி ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குதோ அப்படித்தான் நம்முடைய மனம் இருக்குது. மனம் எப்படி இருக்குதோ அப்படியே தான் நம்முடைய உணர்ச்சிகளும் இருக்குது. அந்த உணர்ச்சி எப்படி இருக்குதோ அப்படிதான் அந்த உணர்ச்சிய அதாவது உணர்ச்சியாகவோ, உணர்வாகவோ எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்மளோட வாழ்க்கை வந்து இருக்கும். அப்போ மனம் என்பது இறைவனுடைய திருவிளையாடல். மனதால என்ன நினைச்சாலும் நடக்கும். அது சக்தி வாய்ந்தது. எனவே எதை நினைக்கணும், எப்படி நினைக்கணும் என தெரிஞ்சா,
இயற்கைக்கு வந்து முரண் இல்லாம வாழ முடியும். இப்படி வாழக்கூடிய வாழ்க்கையே வந்து நீதி அப்படின்னு சொல்றோம். எதைய நம்மனால முடியலையோ, அதை வந்து அப்பவே வந்து நம்ம விட்டுறணும். எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில கூட வலிமையாக இருந்து, அந்த சூழல்ல பாதிக்கப்படாம, அதிலிருந்து நம்மனால வந்து மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை வந்து நம்ம மனசுல இருந்துச்சுன்னு சொன்னா, இதுவே வந்து நம்முடைய தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பேரறிவின் இயக்க ஒழுங்கு தான் வந்து உயிரற்ற பொருள்ல வந்து அறிவின் செயல்பாடு சட அ பொருள்களாக இருக்கு. அந்த சடப்பொருள்கள் எப்படின்னா, அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரினங்கள்ல வந்து உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். அப்போ மனிதனுக்கு வந்து தன்னைய அறியறது தான் வந்துட்டு செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்றது. இயற்கைக்கு முரண் இல்லாம அளவு முறை காத்து செயலாற்றுவது தெய்வ நீதி, வழிவாழ்தல். முரண்பட்டால் அங்கேயே நமக்கு என்னன்னா, துன்பம் தான் நிலைக்குது. இந்த விண்துகளின் கூட்டு தான் வந்து எல்லா பருப்பொருட்களின் தோற்றங்களுக்கு காரணம். இத்தகைய தோற்றங்கள்ல உயிருள்ளவை, உயிரில்லாதவை அப்படின்னு 2 வந்து பிரிச்சு சொல்றாங்க. உயிரில்லாதவை என்றால் வந்து உருவம் என்ற வடிவம் வந்து இருக்குது. உணர்ச்சியோ, சிந்தனையோ இருக்காது. இதை வந்து சடப்பொருள் அப்படிங்கிறோம். உயிர் உள்ளத அப்படின்னு சொன்னா, மனம் என்ற ஒரு ஆற்றல் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது. உருவப் பொருட்கள் வந்து எ எ என்பது கருத்து தான். இதை இந்த இறை என்றாலே தெய்வம், கடவுள் என்று தான் நம்ம வந்து அ சொல்றோம். எனவே சிந்தனை ஆற்றல் உடைய மனிதன் அறிவோடு செயல்படணும் என நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க வந்து அறிவேதான் தெய்வம் என சொல்லியிருக்காங்க. நம்முடைய கருமையம் ஒரு தெய்வீக நீதிமன்றம். நமக்கு வந்து இறப்பு, மரணம் வந்து விட்டது. நாம வந்து இறந்துடுறோம். பிறகு நம்முடைய இந்த பூத உடல தான் என்ன பண்றாங்க? இந்த பரு உடல எடுத்து கொண்டு போய் எரிச்சோ, புதைச்சோ அழிச்சர்றாங்க. ஆனா, கருமையம் என்ற காந்த ஆற்றலின் திணிவு வந்து அழியறதே கிடையாது. கலஞ்சும் போறது கிடையாது. கருமை என்ற காந்த ஆற்றல் திணிவு நிலைக்கு வந்து ஆயுட்காலமும் கிடையாது. அதாவது இந்த உடல் அழிந்தால் கருமையமும் அழிந்துவிடும் என்பது கிடையவே கிடையாது. எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் இந்த பதிவுகள் அடுக்கிக் கொண்டே வரும். அது புண்ணிய பதிவா இருந்தாலும் சரி, பாவ பதிவா இருந்தாலும் சரி. ஒரு பாட்டு நம்ம கேட்கக்கூடிய ஒரு டேப் ரெக்கார்ட்ல கூட கேசெட் போட்டா வந்து பாட்டு பாடும். இல்லைங்களா? அந்த கேசெட்ல என்ன இருந்தாலுமே அது கேட்கும். ஆனா, இந்த உடல் என்பது அ எப்படின்னா, ஒரு டேப் ரெக்கார்டு போல தான். அதுல போடக்கூடிய கேசெட் தான் கருமைய பதிவுகள். அப்போ கேசெட் வந்து எந்த டேப்ல போட்டாலுமே கேட்கலாம். அப்படித்தான் எத்தனை பிறவி நம்ம எடுத்தாலும், அந்த உடல் எடுத்தாலும், உயிர் வந்து அனுபவித்தே ஆகணும். எதைய? அந்த கருமையத்துல இருக்கிற பதிவுகள. அதில் எத்தனை கோடி அனுபவங்கள் அதுல இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்மனால வந்து கணக்கிட முடியாது. ஒரு மனிதனுடைய கருமையத்த பற்றி நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அதுல வந்து சிற்றுயிராக அதற்கு வந்து அப்புறம் உ அதிலிருந்து உருவாகி, அது தன்மாற்றம் அடைஞ்சு, எத்தன 1000 பிறவிகள் எடுத்து, பலவிதமான உடல் இயக்க, மன இயக்க அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்குமோ, அது எல்லாம் ஒன்று கூட விடாம கூடியிருக்கும் ஓர் இயற்கை நீதி என்பது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். கருமையங்கிறது பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அடங்கிய ஒரு தெய்வீக நிதியம். கருமையத்தை இயற்கையின் புதையல், பெட்டகம், தெய்வீக நீதிமன்றம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. உயர்வுபடுத்தி அ குறிப்பி குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க நமது அருள் தந்தை மகரிஷி அவங்க. அனுபவ பதிவுகள் அனைத்துமே அலைவடிவில் இறுக்கி, சுருக்கி வச்சிருக்குது. இடம் தான் வந்து மனிதனுடைய இந்த இடம் தான் வந்து மனிதனுடைய தெய்வீக நீதிமன்றமா கருமையத்த சொல்றோம். கருமையத்தின் உண்மைகள் வந்து தெரியாதனால செயல் விளைவு நீதி உணர வந்து முடியல நம்மனால. இதனால மனிதனுக்கு மனிதனே தீமை செய்யக்கூடிய இழிவு நிலை வந்து சமுதாயத்துல தோன்றி இருக்குது. கருமைய உண்மைகளை உணரும்போதுதான் மனிதனுக்கு மட்டுமில்ல, எந்த உயிர்களுக்கும் எந்த விதமான துன்பமும் அளிக்கக் கூடாதுங்கிறது நமக்கு தெரிய வரும். தெய்வீக அற உணர்வு மனிதனுக்கு வரும். உள்ளத்தை உணர்ந்தால் நல்லதை செய்வோம். அல்லதை அதாவது மற்றத வந்து நம்ம விட்டுருவோம். இதுவே மனிதனுடைய அறிவின் முழுமை பேறு. கருமையத்த பற்றியும், அதன் செயல்பாடுகளைப் பற்றியும் கல்வி வந்து கல்வி முறைய உருவாக்கி செயல்படுத்தும்போது, வாழ்க்கை வந்து நம்ம உணர்ந்து தெய்வீக நீதியோட நிறைவாக நம்ம வாழலாம். புத்தர் சொல்லியிருக்கிறது கூட, "பாவம் செய்யாதே,
மனிதன் தான் செய்யும் பாவ கருமத்தின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது. தப்பிக்க தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த பரந்த வானிலும் இடம் கிடையாது. ஆழ்ந்த கடலிலும் இடம் கிடையாது. இந்த 2 பக்கமும் இல்லைன்னா வேறு எங்க இருக்குது? நாம செய்யும் செயல் மூலமாக அது வந்து கருமையத்தில பதிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம செய்யற செயல்கள் ஒவ்வொன்றுமே நம்முடைய நிழல் மாதிரி நம்மை தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. நாம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறோமோ, அந்த நிலையை நமக்கு கொடுத்தது நமது எண்ணங்கள் தான். அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில வேறு எதுவுமே இல்ல. நம்முடைய மனம் தான் நம்மை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். எனவே மனம் தெளிவாக இருந்ததுன்னு சொன்னா, நம்மை யாராலும் வீழ்த்த முடியாது. எண்ணம் செயலுக்கு வரும்போதெல்லாம் இன்னும் ஆழமாக பதிகின்றது. அதனால் அதிலே விளைந்த விளைவுகளை அனுபவிக்கும்போது அந்த விளைவும் பதிவாகும். மேலும் இந்த பதிவுகள் உயிர் சக்தியில் பதிவாகி, கருமையத்தில பதிவாகிறது. உடல் உறுப்புகள்ல, மூளைகள்ல, ஜீவகாந்தத்துல பதிஞ்சிருது. எனவே, இந்த உடலுக்கு ஆரோக்கியம் என்பது மிகப்பெரிய பரிசு. அதே மாதிரி மனநிறைவு மிகப்பெரிய செல்வம். எத்தனை செல்வம் நம்மளுக்கு இருந்தாலும், மனநிறைவு என்ற செல்வத்தை வேதாத்திரியம் என்னும் ஆன்மீகம் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்கு. அறிவாக என்னுள்ளே அமர்ந்தியங்கிக் கொண்டே அகன்ற பேரண்டத்துள் அடங்கியுள்ளவற்றை பொறி ஐந்தின் புலனைந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறழ்ந்து மனிதனாற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்தில் திழுத்து நுண்மையாக்கி இறுக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன் அப்படின்னு ஞானகளஞ்சிய கவி வந்து சொல்லுது. உலகத்தின் மீது தோன்றி வாழ்ந்துட்டு இருக்கும் உயிரினங்கள் அனைத்திலுமே வந்து இயக்கங்களும் அதோட நியதிதான். தவறாமல், காலம் தவறாமல் விளைவு வந்து அ கொடுக்கும். அதாவது இவையெல்லாம் இயங்குவதற்கு ஏற்ற ஒழுங்கமைப்பு தான் இறைநீதி அப்படின்னு சொல்றோம். தற்சுழற்சியினால மாற்றமடையும் பல்வேறு கட்டங்கள் தான் இயக்கம் என்பது. இறைவழி தன்னிருக்க ஆற்றலால் தன்னையே துகள்களாக்கிக் கொண்டு அவற்றை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் ஒவ்வொரு தற்சுழலை விளைவித்து காந்த ஆற்றலாக மாற்றியது. இந்த அலையில் தொடங்கி இயக்கம்தான் இயக்கும் தொடர் இயக்கமாகி பிரபஞ்சத்தில் நாம் உணரும் எல்லா இயக்கங்களுக்கு மூலமாகவும் இறைநிலையை உணரும்போது அது அரூபமானது. இறைநிலையை ஆங்கிலத்துல வந்து கிராவிட்டி அப்படின்னு சொல்றோம். இந்த இறைத்துகள்கள் தான் பிரம்மம், தெய்வம், எல்லாம் வல்ல முழுமுதற் பொருள், பேராற்றல், இறைவெளி என்றும் பரவலாக சொல்லப்படுது வேதாத்திரியத்துல. ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திலும் மிக மிக சிறந்தது தனக்குத்தானே முற்றிலும் நல்லவனாக இருப்பதுதான். ஒரு மனிதனுக்கு அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேற எதுவுமே கிடையாது. வழக்காடு மன்றம் கோர்ட்ல கூட ஒரு நீதி தேவதை வந்து தராச கையில பிடிச்சு அந்த தேவதையின் கண்கள் வந்து கட்டப்பட்டிருக்கும். அது ஏன்னு கேட்டா, அந்த கோர்ட்ல நடக்கக்கூடிய வழக்கு தீர்ப்பு வந்து நியாயமாக, நீதியாக இருக்கணும். ஆள் யாருன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லக்கூடாது. ஏழையாக இருந்தாலும், பணக்காரனா இருந்தாலும், அந்த தராசு முள் கூர்மையாக, நேராக இருப்பது போல, அ அந்த தீர்ப்பும் சொல்லப்படும். அ அ தீர்ப்பு நேர்மையாக இருக்கும். பொய்யை உண்மையாக்கக் கூடாது. இது வந்து நீதி கிடையாது. உண்மை உண்மையாக இருக்கணும். இதுவே இறைநீதியாக இருக்கும். செயலுக்குத் தக்க விளைவு இயற்கையில் தொக்கி நிற்கும். இதுவே இறை சட்டம். உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். இப்படி நியாயமும், நீதியும் ஏராளமாக இருக்குது. அவை நம் சிற்றறிவுக்கு எட்டுவதில்லை. ஆகையினால் ஆகையினால் தான் நம்ம வந்து துன்பம் வந்து விளைவிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவைப்படுது. ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலம் மட்டுமே நமக்கு போதுமானதா இருக்கு. காலம் வந்து மாறுவதில்ல. மாறுவது நம்ம மனிதனோட மனசு மட்டும்தான். இப்போ இந்த அதாவது எண்ணம், சொல், செயல் இவதான் வந்து ஒழுக்கம். ஒழுக்கமே அறநெறி, அறிவு நெறி. அறநெறியும் இறையுணர்வும் இந்த 2ம் மனித குலத்தை நேர்மையாக சிறப்பாக கொண்டு செல்லும். மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க, நம்மை தூற்றி பொறாமையினால் பிறர் பழித்தால் நம் வினையே வெளிப்படுதலாக எண்ணி சுமை மனதில் கொள்ளாது அமைதி கொள்வோம். இமை கண்ணை காப்பது போல் இறை எவருக்கும் எத்துன்பத்துக்குள்ளும் காவலாக அமைந்த நியதி. எப்போதும்
மறத்தல் கூடா அப்படின்னு இதுவும் ஞான களஞ்சியத்துல மகரிஷி ஐயா சொல்லியிருக்காங்க. எனவே இறையாற்றல் நமக்கு எப்படி இருக்குதுன்னா, எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்தியாகவும் இருக்குது என்பதை தெரிந்து கொண்டு, நமது வாழ்வில் அமைதியாகவும், மகிழ்ச்சியாகவும், நிறைவாகவும் வாழ்வோம் என கூறி, எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய நார்வே, டென்மார்க் மனவளக்கலை அன்பர்களுக்கு மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் செவிமடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்ங்கம்மா.